நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தாலே சமையலில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதுவும் ஹோம் கிளீனிங்னா சொல்லவே வேணாம். அதிகமாக அப்போ சூஸ் பண்ணுறது ஒன் பாட் ரைஸ் தான். நான் இன்றைக்கி அந்த மாதிரி சூஸ் பண்ணது தக்காளி சாதமும் அதோட கொஞ்சம் தேங்காய் சட்னியும் அப்பளமும் தான். ஒன் பாட் ரைஸ் ஏதோ ஈஸியாக செஞ்சு முடிக்கணுங்கிறதுக்காக செஞ்சால் கூட எல்லாருக்குமே அந்த ஒன் பாட் ரைஸுங்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு விநாயகர் சதுர்த்தி க்ளீனிங் ஒர்க் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி தான் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு மாப் போடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கான சின்ன கண்டென்ட்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்கிறப்ப நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கை இல்லாமல் செஞ்சாலே அந்த விஷயத்தில் நம்மளுக்கு முழு ஈடுபாடும் ஒரு திருப்தியும் இருக்காது. ஸோ விஷயம் சின்னதோ பெருசோ நம்ம அதை சக்ஸஸாக முடிக்கணும்னு நினச்சிட்டாலே அதில் முழு நம்பிக்கையும் முழு முயற்சியையும் செலுத்தினாலே போதும். ஈடுபாடு திருப்தி தானாகவே வந்துடும். ஸோ விஷயம் சக்ஸஸ் ஆகுது ஆகலைங்கிறத விட நம்ம முழுசாக நம்ம உழைப்பை செலுத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியாவது நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? இந்த சின்ன விஷயத்தோட அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.